நமக்கு சுக்ரீவன் ஒன்றும் வாலியை கொல்றது நல்ல சந்தர்ப்பமா அவருக்கு படலை. அதனாலதான் அவர் இவர் சக்தியை ஞாபகமே படுத்தலை. இப்ப ராமகைங்கரம் நடக்கணுங்கிறது முக்கியமா அவர் மனசுல பட்டிருக்கு. அதனாலதான் ஆஞ்சநேயருக்கு அவருடைய பிரபாவம் என்னங்கிறத சொல்லி கொடுத்தார். இப்ப இது மொத்த கதையுமே பார்க்கணுமே. எப்ப சாபம், குழந்தைக்கு எதனால சக்தி வந்தது, இன்னைக்கு எல்லா குரங்குகளுக்கும் ஆஞ்சநேயர் மாதிரி சக்தி இருக்கா, என்ன சக்தி இருக்கு, இதுவர்களுக்கு பார்க்கணும் இல்லையா. அழகான கதை. அந்த சாபத்தை பத்தி சொன்னவர் எதனால் சாபம் வந்ததுன்னு சொல்றேன் கேளு. சூரியதத்த வரஸ்வர்ணா சுமேரு நாம பர்வதா எத்திர ராஜ்யம் பிரசாஸ்திய கேசரி நாம வைப்பிதா. சூரியன் கிழக்க உதித்து மேற்க போகிறாரே, அது அத்தனையும் தாங்கி கொண்டு இருக்கும் மேரு பர்வதம், அது இருக்கும் சுவேல பர்வதம். சூரியதத்தவர சுமேரு, சுமேருங்கிற மலை, அந்த மலைக்கு உட்பட்ட இடத்தில் வானர கூட்டம் இருந்தது. கேசரி என்னும் சிறந்த வானரம் அதை ஆண்டு கொண்டு வந்தார். அவருக்கு தர்மபத்னி, அவரும் சரி அவளும் சரி இழைத்து பெருமான குறித்து தவம் புரிந்தனர். தங்களுக்கு சிறந்த மகன் வேணுங்கிறதுக்காக சாலீசூக நிபாவாசம் பிரசூதேமம் ததாஞ்சனான் பலான் யாகத்து காமாவை நிஷ்கிராந்தா ககனேவரா. ஒரு நெல்லு கதிர், சாலீசூகங்கிறது ஒரு நெல் கதிர், ரொம்ப இழைச்சு போயிட்டாலும் பெருமான திருவேங்கடவனை குறித்து தபஸ் பண்ணி குழந்தைய பெற்றிருக்காளோ இல்லையோ. அப்ப கேசரிக்கும் அஞ்சனாதேவிக்கும் குழந்தை பிறந்தார். வாயு பகவானுடைய அருளால் பிறந்தார். ஒரு நாள் இந்த பெண்மணி வெளியில போய் பெருமானுக்காக புஷ்பம் பறிக்கிறதுக்கு போயிருக்கா. அவர்கள்லாம் குரங்குகளா இருந்தா கூட ஆராதனத்தை விடாம பண்ணிட்டு இருந்தவா. பெரிய தேவர்களே என்ன பிறந்திருக்கா. அவெல்லாம் சாமானியப்பட்ட குரங்குகள் இல்லை. ஹனுமானும் சரி, ஜாம்பவானும் சரி, சுக்ரீவனும் சரி, வாலியும் சரி, எல்லாம் தேவர்களுடைய அவதாரம். பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ராமனா பிறக்கணும்னு முடிவு பண்ண உடனே சுத்தி இருக்கிற தேவர்கள்லாம் நம்மளும் உதவிக்காக கீழே போய் வானரங்களா பிறக்கணும். அதே போலத்தான் பகவான் கண்ணனா அவதரித்த போது சுத்தி பல இடையர்களாக கோபிகளாக, ஏன் அவரே அவதரித்திருக்கிற யதுகுலம், அந்த யதுகுலத்துல பிறந்தவாளா பல பேர் பஞ்ச பாண்டவர்களும் இருந்தாலும் அவர்கள்லாம் தேவர்களுடைய அனுகிரகத்தால தானே பிறந்தவா. அதே போல இங்கே கேசரி அஞ்சனா இருவர் பிரார்த்தனை. ஒரு நாள் அவ வெளியில போயிருக்கா. பழத்தை எடுத்துன்னு வருவோம், புஷ்பத்தை எடுத்துன்னு வருவோம், பெருமாளுக்கு ஆராதனை பண்ணணும்ட்டு. அப்ப வாயு பகவான் அவள் அருகே வந்து சுகமாக வீசினான். என்ன ஏதோ திடீர்னு குளிர்ந்த காற்று வீசுகிறதே என்று பார்த்தாள். அப்ப அவளுக்கு இனம் புரியாத ஒரு வார்த்தை சொல்றது, ராம கைங்கரியத்துக்காக நீ ஒரு உயர்ந்த காரியம் செய்ய போகிறாய். என் அருளாலே உனக்கு ஒரு மகன் பிறப்பான். அவன் ராம கைங்கரியத்துக்கு தூதனாக தாசனாக இருப்பான். அந்த பேர் உனக்கு கிட்டும் அஞ்சனா, ஏற்றுக்கொள் என்று வாயு பகவானை சொல்லி தன் பிரபாவத்தால் தன் சக்தியான ஒரு குழந்தையை அனுகிரகித்தார். திரும்ப வீட்டுக்கு வந்தால் கணவன் அனுகிரகத்தாலே கர்ப்பவதி ஆனாள். மாசங்கள் சென்றன. சென்றவுடன் மகவை ஈன்றெடுத்தாள். ஏஷ பிராதுர் வியோகச்ச மாதுர் வியோகாச்ச க்ஷுதயாச்ச விஷாத்திதா ருரோத சிசுரத்யர்த்தம் சிசுகு சரவணே ததா. குழந்தை பிறந்துடுத்து. பார்க்கும் போதே தேஜஸோடு இருக்கிற குழந்தை, சின்னவராக தான் இருந்தான். ஆனா பார்த்தா பலம் நிறைய இருக்குன்னு தெரிகிறது. இந்த குழந்தை பெரிய பெரிய காரியம் நடக்கும்னு வாயு சொன்னாரு. நிஜமா இந்த குழந்தையாலே அத்தனை பெரிய செயல்கள் நடக்க போறதா? அதுக்கு முதல்ல பால் ஊட்டணும், சோறு ஊட்டணும். அவளானா ரொம்ப தபசரை இழைச்சு போயிருக்கான். அதனால பால் ஊட்டுறதுக்கு கூட அவளுக்கு சரியா வழி இல்லை. வெளியில போய் பழத்தை எடுத்துன்னு வருவோம்னு வெளியில போறா. அம்மா இல்ல, பழம் இல்ல, பசி வேற, சக்தி படைத்த குழந்தை வேற, போன்னு அழறதுக்கு ஆரம்பிச்சார். அப்ப பார்த்த வெளி ஒரு பாறாங்கலுக்கு பக்கத்துலதான் பிறந்திருக்கா. சரவணம்னு சொன்னாங்க. சரவண பொய்ன்னு கேள்விப்பட்டிருக்கிறது. நாணல் புதர். அந்த புதருக்கு பக்கத்துல தான் குழந்தைய படுத்துட்டு இருக்கா. ஆகாசத்துல பார்த்தா சூரியன் பிரகாசமா இருந்தார். சூரியன் வேறல்ல, சூரிய குலோத்பவனான ராமன் வேறல்ல. சூரிய குலத்திலேயே தானே ராமன் அவதரித்தார். அப்பவே அவருக்கு ராமனுக்கு தொடர்பு. சூரியனை முதல்ல பார்த்தார். பார்த்தா நல்ல சவப்பு ஆரஞ்சு பழம் மாட்டம் தெரிஞ்சிருக்கு. அம்மா வர நாழியாகும் போட்டிருக்கு. நாம போய் இந்த பழத்தை எடுத்துப்போம் அப்படின்னு கீழே படுத்ததும் அப்படியே தாவினார்கள். சின்ன குழந்தை, ஆனா பிறந்தாலே கண்ணுக்குட்டி நடக்க பார்க்கலையா. கருடனுக்கு குழந்தை பிறந்தா என்ன நம்ம மாட்டம் தவழ்ந்துட்டு இருக்குமா? பறக்கத்தானே பார்க்கணும். அதனாலதான் அவர் அப்போதே பறக்க பார்த்தார். ததோத்யந்தம் விவஸ்வந்தம் ஜபா உட்போத்கரோபமம் ததர்ஷ பலபோகலோபாச்ச ஹுத்பபாத ரவிப்பிரதி. அதை பார்த்த அந்த சிவப்பு ஜபா குசும புஷ்பத்தை போல இருந்துதான். செம்பருத்தி பூ பார்த்துக்கிட்டு சிகப்பா இருக்கும். பக்கத்துல கண்ணாடி வச்சு அந்த சிகப்பெல்லாம் அது பேர்ல அடைக்கும். அது போல சிகப்பா பட்டு இதே ஜபா குசும புஷ்பத்தை போல இருக்கு. ஒரு பக்கமான உருண்டையா இருக்கு. இது பழமாட்டம் இருக்கும் போல இருக்கு. நம்ம பசி இதை சாப்பிட்டு ஆத்திப்போம் அப்படின்னு ஆகாசத்தை நோக்கி தாவினார். போற வேகத்தை வர்ணிக்கிறார். பாலார்க்க அபிமுகோ பாலா பாலார்க்கைவ மூர்த்திமான்.
बालार्कैव मूर्तिमान् गृहीतु कामो बालार्कं प्लवते अम्बरमध्यतः एतस्मिन् प्लवमाने तु शिशुभावे हनूमति देवदानवयक्षाणां विस्मयः सुमहान् अभूत् இவர் தாவின வேகத்தை பார்த்து தேவர்கள் தானவர்கள் யக்ஷர்கள் எல்லாருக்கும் ஆச்சரியம் அத்புத ரசம் வியப்பு இப்படி பிறந்த குழந்தை ஆகாசத்தை நோக்கி தாவுமா தாவினார் வேகமா போறார் சூரியனுக்கு பக்கத்துல போறார் ஒரே வெப்பம் அந்த வெப்பம் நம்ம குழந்தை என்ன பண்ணுமோன்னு வாயு பகவான் சுகமா குளிர்ந்த காத்து வீசுறார் அதனாத்தேவம் வேகவான் வாயு கருடோன மனஸ்ததா மனமோ வாயுவோ கருடனோ இத்தனை வேகமா பறந்தது இல்லைங்கிறார் மனம் ரொம்ப வேகமா போகும் கருடன் ரொம்ப வேகமா போவார் வாயு வேக மனோவேகம்னு சொல்றது இல்லையா ஒருத்த வேகமா போனாலே என்ன வாயு வேக மனோவேகத்துல போறான்னுவா இங்கேயே உட்காந்துருப்போம் மனசு ஒரு சுத்தி இந்த ஊர் முழுக்க சுத்திட்டு வந்துடும் ஞாயிற்றுக்கிழமை சாயங்கால வேளையில இவ வச்சுட்டா இது வெளியிலெல்லாம் நாளாறு என்னென்ன கேளிக்கைகள்ல ஈடுபட்டிருக்காளோ நம்ம பாட்டுக்கு இங்க உட்காந்துருக்குமே மனசு நினைச்சா எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துடும் அது கோயம்புத்தூர் போகணுமோ சேலத்துக்கு போகணுமோ எங்க போகணுமோ இல்ல பொண்ணு பிள்ளை வெளிநாட்டுல இருந்தாலும் அங்க கூட போய் பார்த்துட்டு வந்துடும் அத்தனை வேகம் மனோவேகம் அவ்வளவு வேகம் வாயு வேகம் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் வாயு எவ்வளவு வேகம் உண்டு கருட வேகம் அதை விட வேகம் கருடன் மனசு வாயு இது வரைக்கும் அவர்கள் 3 பேரும் தான் வேகம்னு உலகம் நினைச்சிருந்தது இப்பதான் அதை தாண்டி ஆஞ்சநேயர் பரப்பார்னு தெரிஞ்சிருக்கான் அந்த சின்ன குழந்தை அத்தனை வேகத்துல போனார் யௌவனம் பலம் ஆசாத்திய கதம் வேகோ பவிஷ்யதி தமனுப்ரவதே வாயு பிளவந்தம் புத்திரமாத்மனா யமேவ திவசம் ஹேஷ கிரகீதும் பாஸ்கரம் புருதா தமேவ திவசம் ராகு ஜிகுக்ஷதி திவாகரம் அன்னைக்கு பார்த்து சோதனையா ஒண்ணு நடந்தது இவர் என்னைக்கு அந்த சூரியனை பிடிக்கணும்னு போனாரோ அன்னைக்கு சூரிய கிரகணம் வர வேண்டிய நாள் அப்ப சூரியனை ராகு பிடிக்க போவார் பிடிக்கிறதுக்காக அவர் வருகிறார் இவரும் போறார் அவரும் போறார் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு போட்டி வந்துட போறது இவர் நான் பிடிக்கணும்னு நினைச்சு போய் அவர் தான் பிடிக்கணும்னு வந்து இவர் முந்தி விட்டார் அவரை விட இவர் போய் சூரியனை பிடிக்க போறார் ராகுக்கு ஒரே வருத்தம் நம்ம சாப்பாட்டை இன்னைக்கு யாரோ எடுத்துக்கிறானே நான் தானே இன்னைக்கு இதை உண்ண வேண்டும் நம்ம போய் எதிர்த்து யாரோ ஒருத்தர் எடுத்துக்கிறாளேன்னு அவருக்கு பயம் இவரை எதிர்த்தா உதைச்சாருனா அதனாலதான் இங்க போகாம நேர இந்திரன் இடத்துல போனார் புகார் பண்ணிட்டார் என்னாள் நான் சூரியனை உண்ண வேண்டிய நாள் யாரோ ஒரு குட்டியா ஒருத்தர் வந்துட்டு இருக்கார் சிறுவரா இருக்கார் அந்த குட்டி குரங்கு எதை பிடிக்க வந்ததுன்னு எனக்கு தெரியல அப்பெல்லாம் இந்த இடத்துல இவ்வளவு நீண்ட தாடையே ஹனுமான் கிடையாது ஒரு வானரம் ஆனா இந்த தாடை இப்படி இருக்காது பேரு ஹனுமான்ங்கிற பேரு கிடையாது மாருதி வாயுகுமாரன் மட்டும்தான் பேர் இருந்தது இந்த இடத்துல போய் அவர் புகார் பண்றார் சராகோ வசனம் ஸ்ருத்வா வாசவ சம்பிரமான்பிதா உட்பவாத ஆசனம் ஹித்வா உத்வகன் காஞ்சனின் ஸ்ரஜன் இதை கேள்விப்பட்ட உடனே தன் இந்திரனுடைய சிங்காசனத்திலிருந்து ஷடக்கென எழுந்தார் வஜ்ராயுதத்தை கையில் எடுத்துட்டார் தன் நீண்ட மாலை இந்திரனுக்கு ஒரு ஹாரம் உண்டு அந்த மாலை அணிந்து கொண்டார் இந்திர கரீந்திர மாருக்கிய ராகும் கிருத்வா புரஸ்தரம் தன் ஐராவதங்கிற வெள்ளையான பேர்ல ஏறி அமர்ந்தார் வா என்னோட வா என்ன நடக்கிறதுன்னு அங்க வந்து காட்டு நான் வந்து உனக்கு முடிவு சொல்றேன்னு ராகுவையும் கூட கூட்டின்றார் ராகு நடுங்கிட்டு வரா இந்திரனே நீ தைரியமா வரீர் நான் பார்த்ததுல அந்த பிள்ளைட்ட அப்படி போக முடியும்னு எனக்கு தோணல நீ கொஞ்சம் ஜாகிரதையா பாரு எல்லாருக்கும் தெரியும் அப்பப்ப இந்திரன் தான் ரொம்ப பெருமைன்னு காமிச்சுட்டு அப்புறம் அடிபட்டு வந்துருவார் வந்து நேர பெருமாள்கிட்ட எனக்கு இது போயிடுது அது போயிடுது நீ தான் காப்பாற்றி கொடுக்கணும் சொன்னா சரி விக்ரம் அவதாரம் பரசுராம அவதாரம் கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரம் இது எல்லாத்தையும் பண்ணி இந்திரனுக்கு எல்லாத்தையும் மீட்டு கொடுத்து இது வழக்கமா போச்சது அது போலத்தான் இப்பவும் நடக்கப்படுது பார்த்தோம் இந்திரன் ஐராவதத்தில் வந்தார் தத சூரியம் சமுத்ஸ்ரிஜ்ய ராகும் பலம் அபேட்ச உத்தமாத புனர்வியோமன் கிரகீதும் சிர்கிகா சுதம் பெரிய கொழுத்த யானை பேர்ல இந்திரன் வந்த உடனே சகப்பு பழத்தை விட வெள்ளப்பழம் நன்னா இருக்கேன்னு குழந்தை பார்த்தான் இது இந்த பழம் இன்னும் நல்லா இருக்கு அந்த பழமாவது சப்பா இருந்தது தொடர்ந்துக்கு வெப்பமா இருந்தது இது குழு குழுன்னு சந்திரநாட்டம் வெளுப்பு பழமா இருக்கு அதுக்கு பக்கத்துல வேற இன்னொருத்தர் வரார் ராகு 2 பேரையும் சேர்த்து 2 பழமா சாப்பிடுவோம் அப்படின்னு குழந்தை நினைத்து பாய வெலத்து போய் ராகு இந்திரனே சொன்னேன் கேட்டீரா வேண்டாம் இதுன்னுட்டு இதனாலதான் சொன்னேன்னுட்டு உத்சிஜ அர்க்கமிமம் ராம பிரதாவந்தம் பிளவங்கமம் இந்திர இந்திரேதி சந்திராசானு முகுர் அபாஷத சட்டு சூரியன் விட்டுட்டாராம் அது ரொம்ப சொல்றார் வேண்டாம் இவர் அப்படின்னு அவரை விட்டுட்டு இந்திரனை குறித்து நேரம் ஐராவதத்தை பார்த்தா அவர் நடுங்கி ஐராவதம் பின்னோக்கி ஓட ஆரம்பிச்சது போகாதேன்னு தேவர்கள்லாம் தடுக்கிறா இந்திரனே புறமுதுகிட்டு போயிடாதே இந்த குழந்தை நடத்துல தோத்துடாதே நில் அப்படின்னு எல்லாரும் சொல்ல இந்திரன் நின்னான் கோபம் அவனுக்கு ஐராவதம் ததோ திருஷ்டுவா மகத் ததிதமித்யவி பலந்தம் ஹஸ்திராஜானம்
அபிருத்ராவ மாருதி மாருதி ஆஞ்சநேயர் அந்த வெளுத்த யானையை நோக்கி ஓடினார். யானை பேர்ல உட்கார்ந்திருந்த இந்திரனுக்கு கோபம். கையில இருந்த வஜ்ராயுதத்தாலே ஓங்கி இந்த தாடையில் அடித்தான். இந்த பக்கம் தாடை வீங்கி போச்சு. அப்ப அடி இந்த பக்கம் விழுந்ததுனால இந்த பக்கத்து தாடை வீங்கித்து. அடிப்பட்ட வேகத்துல நில குறைஞ்சு போய் குழந்தை ஆகாசத்திலேருந்து பூமியில விழுந்தார். விழுந்த வேகத்தில் இந்த பக்கத்து தாடை பூமியில இருக்கிற பாறாங்கல்ல மோதித்து. இந்த பக்கம் வீங்கி போச்சு, இந்த பக்கம் வீங்கி போச்சு. வஜ்ராயுதம் அடிச்சதுனால இந்த பக்கம் வீங்கித்து. பாறாங்கல்ல மோதிண்டு மயக்கம் அடைந்தாரோ இல்லையோ, அதனால இந்த பக்கம் வீங்கித்து. இந்த இடத்துக்கு தான் ஹனுன்னு பேர். நம்ம தாடைன்னு சொல்ல முடியும், இந்த இடத்துக்கு ஹனுன்னு பேர், சம்ஸ்கிருத பேரு. ஹனு வீங்கிடுத்தது. வீங்கின ஹனுவை உடையவர் ஹனுமான். ஸ்ரீமான் சொல்லலையா? ஏன் ஸ்ரீமான் போடுறோம்? ஸ்ரீயை உடையவர் ஸ்ரீமான். ஹனுமான் ஹனுவை உடையவர் ஹனுமான், இவ்வளவுதான் அர்த்தம். ஸ்ரீமான் தனவான், தனத்தை உடையவர் தனவான். குணவான், குணத்தை உடையவர் குணவான். ஹனுமான், ஹனுவை உடையவர் ஹனுமான். ஆஞ்சநேயர் ஏன் பெயர்? அஞ்சனைக்கு பிள்ளைங்கிறதுனால ஆஞ்சநேயர்னு பேர். ஹனு நீண்டதாள். ஹனு எல்லாருக்கும் இருக்கு. இப்ப எனக்கு ஹனு இருக்கு, உங்களுக்கு ஹனு இருக்கு. ஆனா ஹனு வீங்கி இருக்கணும். வீங்கின ஹனு தாடை இருக்கிறபடியால் அவருக்கு ஹனுமான் பேர் ஏற்பட்டது. குழந்தை மயக்கமா கீழ் விழுந்திருக்கார். வாயு பகவானுக்கு ஒரே கோபம். அது எப்படி என் பிள்ளை, சின்ன பிள்ளை ஏதோ பசியினால தாவி சாப்பிட போச்சுன்னா 2 பழத்தை கொடுத்து அனுப்புறதை விட்டுட்டு தேவர்கள் எல்லாரும் கட்சி கட்டி கொண்டு குழந்தை எப்படி அடிச்சிருக்காளே. அவருக்கு கோபம் வந்தது. குழந்தை எடுத்து தோல்ல போட்டார். நேரம் ஒரு குகைக்குள்ள போய் மூச்சு அடக்கின்னு உட்காந்துட்டான். நம்மளாம் மூச்சு அடைக்கின்றா அது மூச்சு பயிற்சின்னு பேர், பிராணாயாம பயிற்சின்னு பேர். அதே வாயு பகவான் மூச்சு அடைக்கின்றார்னா பிராணம் போடுன்னு பேர். நம்ம எல்லாருக்கும் உயிர் இருக்கணுமே, அவரே மூச்சு எடுத்து குடிச்சுட்டாரு. நம்ம எப்படி வாழ? உலகமே தவிக்க ஆரம்பிச்சது, காற்றின்றி தவித்தது. எல்லாரும் போய் பிரம்மாவிடத்துல புகார் பண்ணார். அவர் தன் பத்மாசனத்திலிருந்து எழுந்து வருகிறார். தன் வாகனத்தில் சரஸ்வதி தேவியோட என்ன நடக்கிறது மெதுவா கேட்டார். இத்தனை நாள் எல்லாமே அநியாயமா கொடுத்து இவர் மெதுவா தாம் ஊர்ல இப்ப என்ன நடப்பதுன்னு கேட்டு நடக்கிற கதை எல்லாத்தையும் எடுத்து சொன்னார்கள். வாயுவுக்கு கோபம். பிரஜாபதின் சமாதான்வன் துக்கிதாச்ச சுகேச்சயா ஊச்சுகு பிராஞ்சலையோ தேவா மகோதர நிபோதரா ருரோத துக்கம் ஜனயன் அந்த புரையவ ஸ்திரியா தஸ்மாத் துவாம் சரணம் பிராப்தா வாயுனா உபகதாவயம். வாயு பகவானால நாங்கள்லாம் ரொம்ப துன்பப்பட்டிருக்கோம். அதனாலதான் பிறவனே உம்மை பிரார்த்தித்தோம். நீர் வந்துதான் இதை கொஞ்சம் முடிவுக்கு கொண்டு வரணும். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்பட்டது.